ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். போயிட்டு இங்கிலீஷ் நமக்கு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீடியம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சந்த் கூறுகையில், பழைய அகமதி மருத்துவமனையில் ஏற்பட்ட வரவேற்கப்பட்ட தீயணைப்பு வீரர்களின் உடனடி பதிலுக்கு நன்றி. நோயாளிகள் அல்லது மருத்துவ ஊழியர்களிடையே எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. திறமையான ஏஜென்சிகளுடன் இருந்து அவசரகால திட்டம் சரியான நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு தற்போது அல் அதான் மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவு நோயாளிகளுக்கு சேவை செய்யும் பழைய மருத்துவமனையில் இருந்து அனைத்து நோயாளிகளும் ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று அல் சனத் அவர்கள் வியாழக்கிழமை மாலை ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள் அல்லது ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு எந்த காயமும் ஏற்படாத வகையில் பதில் குழுக்களின் விரைவான மற்றும் தீவிர முயற்சிகளை அவர் வலியுறுத்தினார். சுகாதார அமைச்சர் அஹ்மத் அல் அவதி மற்றும் அமைச்சின் மூத்த அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தனர். நடைமுறைகளை நேரடியாக கண்காணித்து தேவையான கவனிப்பை உறுதி செய்தனர் என்று அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதியை வெளியேற்றுதல் மற்றும் மாற்று சிகிச்சை வசதிகளை வழங்குதல் போன்ற நோயாளிகளின் பாதுகாப்பு உறுதி செய்ய எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட நடவடிக்கைகளை அல் சனத் அவர்கள் விசாரித்தார். தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து உரிய அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். மருத்துவமனையின் எக்ஸ்ரே அறை ஒன்றில் புகை இருப்பது கண்டறிவிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்திற்கு விரைவாக பதிலளித்த அனைத்து குழுக்களுக்கும் அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். அவர்களின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நோக்கத்துடன் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் பயனுள்ள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கான அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை டாக்டர் அல் சனத் அவர்கள் வலியுறுத்தினார். 4 பேர் கொண்ட கிரிமினல் கும்பல் ஒன்று போலியான உத்தியோகபூர்வ ஆவணங்களை தயாரித்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளது. நிதி வெகுமதிகளுக்கு ஈடாக மருத்துவ விடுப்பு படிவங்கள் உட்பட உள்துறையமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சேவைகளின் கவனமான கண்காணிப்பு மற்றும் அரசு வழக்கறிஞர் உத்தரவை தொடர்ந்து இந்த கைதுகள் நடந்ததாக அமைச்சகத்தின் பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடகங்களுக்கான பொது இயக்குநரகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், போலியான முத்திரைகள் மற்றும் உபகரணங்கள் மற்றும் மனநோய் போல் தோன்றும் பொருட்கள் ஆகியவை அடங்கும். தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முன்னோடியாக பாதுகாப்பு சேவைகள் பிரதிவாதிகளை புலனாய்வாளர்களுக்கு அனுப்பியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சின் தலைமையின் அறிவுறுத்தலின் கீழ் சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் ஊழலுக்கு எதிராக இடைவிடாத போரை தொடர பாதுகாப்பு சேவைகளின் உறுதியை இது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் பயோமெட்ரிக் சேவை இன்னும் முடிக்காத அனைத்து வெளிநாட்டினருக்கும் டிசம்பர் 31 அவ்வாறு செய்யுமாறு உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குடியிருப்பாளர்கள் பயோமெட்ரிக் பதிவுக்கான சந்திப்பை சஹேல் செயலி அல்லது மெட்டா இயங்குதளம் பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க தவறினால் அரசு மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளை நிறுத்தப்படும். சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி ஏறக்குறைய 5,30,000 வெளிநாட்டவர்கள் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகையை இன்னும் முடிக்கவில்லை. ஏற்கனவே நடைமுறையை முடித்த குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை சுமார் 2.1 மில்லியன் ஆகும். மொத்தத்தில் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டதிலிருந்து 3.03 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த நடைமுறையை முடித்துள்ளனர். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு பயோமெட்ரிக் செயல்முறையை எளிதாக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பயோமெட்ரிக் பதிவை முடிக்காத வெளிநாட்டினருக்கான அனைத்து அரசாங்க பரிவர்த்தனைகளும் டிசம்பர் இறுதியில் காலக்கெடுவிற்கு பிறகு குடியிருப்பு புதுப்பித்தல் உட்பட இடைநிறுத்தப்படும் என்று ஒரு பாதுகாப்பு ஆதாரம் உறுதிப்படுத்தியது. அனைத்து 6 கவர்னரேட்டுகளிலும் உள்ள பாதுகாப்பு இயக்குநரகங்களிலும் உமர் ஹைமான் மற்றும் ஜசாவில் உள்ள நிறுவனங்களுக்கான நியமிக்கப்பட்ட கைரேகை மையங்களிலும் அனைத்து குடியிருப்பாளர்கள் சந்திப்புகளை பதிவு செய்து அவர்களின் பயோமெட்ரிக்ஸை முடிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். அவ்வாறு செய்ய தவறினால் அவர்களின் அரசாங்கம் இடைநீக்கம் செய்யப்படலாம் என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். குவைத் தலைநகர் கவர்னரேட் முனிசிபாலிட்டி இன்ஸ்பெக்டர்கள் சுவைக் தொழில்துறை பகுதியில் ஆய்வு சுற்றுப்பயணத்தின் போது 300 கிலோ கலப்படம் செய்யப்பட்ட இறைச்சியை பறிமுதல் செய்து அளித்ததாக உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்சார் தினசரி கைப்பற்றப்பட்ட பொருட்களில் கல்லீரல், இதயங்கள், நாக்குகள் மற்றும் பல்வேறு வகையான உறைந்த இறைச்சி ஆகியவை அடங்கும். அவை கரைக்கப்பட்டு புதிதாக பொய்யாக விற்கப்பட்டன. பாதுகாப்பற்ற அல்லது பெரிய பெயரிடப்பட்ட உணவுப் பொருட்களின் விற்பனையை முறியடிப்பதன் மூலம் பொது சுகாதார பாதுகாப்பதற்கான
ஆணையத்தின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் PAFN நுகர்வோரை பாதுகாப்புவதற்கும் உணவு பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்குவதற்கு உறுதி செய்வதற்கும் வழக்கமான ஆய்வுகள் நடத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சிகளை வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை அக்டோபர் மாதத்திற்கான குறிப்பிடத்தக்க செயல்பாடுகளை அறிவித்தது. 9 கடைகளை மூடியது மற்றும் 20 புதிய கடைகளை திறந்தது. திணைக்களத்தின் புள்ளி விவரங்களின்படி அவசர ஆய்வுக்குழு 515 கைப்பற்றல் அறிக்கைகளை பதிவு செய்துள்ளன மற்றும் மாதத்தின் 37 உரிமை மீறல்களை அடையாளம் கண்டுள்ளன. குவைத் குடியுரிமை குறித்து விசாரணை நடத்துவதற்கான உச்சக்குழு கூட்டம் வியாழக்கிழமை செயல் பிரதம பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 930 வழக்குகளில் இருந்து குவைத் குடியுரிமையை திரும்பப் பெறவும் அவற்றை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான தயாரிப்பாகவும் குழு முடிவு செய்ததாக உள்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷின் டாக்காவில் உள்ள ஹஸ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள விமானப்பாலம் எதிர்பாராத விதமாக இடிந்து வீழ்ந்ததில் குவைத் ஏர்வேஸ் போயிங் 777-300 விமானத்தின் கதவுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டது. விமானம் தரையிறங்கி பயணிகள் இறங்கிய சிறிது நேரத்தில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. விமானப்பாலம் வெளிவிட்டதால் அது விமானத்தின் L1 கதவை அதன் உட்பகுதியில் இருந்து பிரித்தது. அதிர்ஷ்டவசமாக விமானி மற்றும் பணியாளர்கள் மட்டுமே விமானத்தில் இருந்ததால் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. குவைத் ஏர்வேஸ் விமானம் முதலில் அதிகாலை 2:45 மணியளவில் குவைத்துக்கு திரும்ப திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த சம்பவத்தின் காரணமாக சிக்கித் தவிக்கும் பயணிகளுக்கு ஹோட்டல் தங்குமிடங்களை விமான நிறுவனம் ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. பின்னர் மாற்று விமானத்தை அனுப்பியது. பாலம் பழுந்தறிந்ததற்கான காரணத்தை கண்டறிய பங்களாதேஷின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பயணிகள் இறங்கிய பிறகு பாலத்தின் மீது தவறான அழுத்தம் ஏற்பட்டு இடிந்து விழுந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அசாதாரண சம்பவம் விமான நிலைய உள்கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் பயணிகள் நெறிமுறைகள் குறிப்பாக போயிங் 777 போன்ற பெரிய விமானங்கள் இறங்கும்போது கவனத்தை ஈர்த்தது. குவைத்தில் நீதித்துறை அதிகாரியை அவமதித்த குற்றச்சாட்டில் அல் அரபி கிளப்பின் தலைவர் அப்தல் அஜீஸ் அசூர் அவர்களுக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்து மிஸ்ரீமினர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொது வழக்கறிஞரின் கூற்றுப்படி அசூர் மற்றவர்களுடன் சேர்ந்து முதல் நிகழ்வு நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை குறைமதிப்பிற்கு உட்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். அசூரின் இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட வீடியோ நேர்காணலில் இருந்து குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதில் நீதிபதியின் நேர்மை மற்றும் சட்ட கோட்பாடுகளை கடைபிடிப்பதை கேள்விப்படுத்துவதற்கும் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. குவைத் தற்காலிக பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமையில் பயான் அமைச்சரவையின் வாராந்திர அமர்வு புதன்கிழமை நடைபெற்றது. அமர்வை தொடர்ந்து துணை பிரதமரும் அமைச்சரவை விவகாரங்களுக்கான இணையமைச்சருமான சரிதா அல் மௌசர்ஜி அவரது உயர்மட்ட பிரதிநிதி அமீர் ஷேக் மிசான் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களின் அறிக்கையை அமைச்சரவைகள் பாராட்டியதற்காக கூறினார். 4வது மூத்த அளவிலான மாநாட்டின் தொடக்க அமர்வில் ஷேக் சபா காலித் அல் சமத் அல் சபா அவர்கள் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல், உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் எல்லை பாதுகாப்பிற்கான நெகிழ்வான வழிமுறைகளை உருவாக்குதல் துசான்பே செயல்முறையின் குவைத் கட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. மாநாட்டில் தனது உரையில் ஷேக் சபா காலித் குவைத் மாநிலம் முக்கியமான மாநாட்டை நடத்துவதும் பல துருவ நடவடிக்கைகளை அது அசைக்காமல் கடைபிடிப்பதும் பயங்கரவாதத்திற்கு வெளிவரும் சவால்களை எதிர்கொள்வதற்கான அடிப்படையாக அமைகிறது என்று உறுதிப்படுத்தினார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான ஐநா திட்டமும் எல்லை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை தொடர்பான ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு மையமும் உறுப்பு நாடுகள் மற்றும் பிராந்திய நிறுவனங்களுக்கு முழு அளவிலான உத்திகளை வளர்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்குவதை கருத்தில் கொண்டு அவர் முக்கிய பங்காற்றினார். எல்லை பாதுகாப்புக்காக 2008ஆம் ஆண்டின் பாதுகாப்பு தரவு பரிமாற்ற நெறிமுறைக்கு குவைத் மாநிலத்தின் உறுதிப்பாட்டை அவர் புதுப்பித்துள்ளார். ஈராக்குடன் எல்லை நிர்ணயம் செய்யப்படாத கடல் எல்லை பகுதிகளில் உள்ள எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் குற்ற குழுக்களை எதிர்த்து போராடுவதில் அதன் ஆர்வத்திற்கு இணங்க பாக்தாத்தை மீண்டும் கடைபிடிக்க அழைப்பு விடுத்துள்ளார்.
அல் மொசைரி மேலும் கூறுகையில், துசான்பே செயல்முறை மாநாட்டின் முடிவு வெளியிடப்பட்ட குவைத் பிரகடனத்தை அமைச்சரவை பாராட்டியது. நவம்பர் 4-5 தேதிகளில் அமெரிக்க ஸ்பான்சர்ஷிப்பின் கீழ் குவைத் நடத்தியது. அங்கு சர்வதேச விமானம் மற்றும் பிராந்திய மட்டங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு கூட்டாளிகள் அழைப்பு விடுத்தனர். எல்லை பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஐநா பாதுகாப்பு சபையின் தொடர்புடைய தீர்மானங்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பின்வரும் கொள்கைகள் மற்றும் விதிகளுக்கு மேலதிகமாக பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஐநா மூலோபாயத்தையும் எதிர்கால சாசனத்தையும் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் யுஎன் சாசனம், யுஎன்எஸ்ஜி மற்றும் யுஎன் பொது சபையால் வெளியிடப்பட்ட துறை தீர்மானங்கள் பயங்கரவாதம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் இருந்து வெளிப்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பல கட்சி, பிராந்திய மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதை கடைபிடிக்க அமைச்சரவை அழைப்பு விடுத்தது மற்றும் சர்வதேச பாதுகாப்பு, நீதித்துறை, ஒத்துழைப்பு, சட்ட கட்டமைப்புகள் ஆகியவற்றின் திறன்களை மேம்படுத்துதல், தேசிய உத்திகளில் பயங்கரவாத எதிர்ப்பு காரணிகளை சேர்ப்பதன் மூலம் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், தஜிகிஸ்தான் குடியரசுத் தலைவர் இமாமோலி ரஹ்மான் நாட்டிற்கான உத்தியோகபூர்வ விஜயம், அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அவர்களுடனான அவரது சந்திப்புகளை ஆகியவற்றிற்கு அமைச்சரவை மதிப்பாய்வு செய்தது. ஹமாத் அல் சபா மற்றும் செயற் பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சவுத் அல் சபா அவர்கள் ஜனாதிபதியின் பயணத்தின் போது தஜிகிஸ்தான் குடியரசுடன் குவைத் அரசு கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து அமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் இணைய பாதுகாப்பு சவால்களுக்கான 5வது வளைகுடா மாநாட்டின் விளைவுகளை அமைச்சரவை ஆய்வு செய்தது. செவ்வாயன்று குவைத்தில் செயல் பிரதமரின் அனுசரணையின் கீழ் இணைய உத்திகள் உலகளாவிய ஆபத்துகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை சமாளித்தனர். நிதியமைச்சர் தலைமையில் சமூக பாதுகாப்பிற்கான பொது நிறுவனத்திற்கு குழுவை 3 ஆண்டு காலத்திற்கு அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உறுப்பினர்கள் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் மற்றும் உள்துறை பாதுகாப்பு, சமூக விவகாரங்கள், சிவில் சர்வீஸ், திவான், குவைத் தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் நிபுணர்கள் பிரதிநிதிகள். குவைத் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை கடந்த அக்டோபர் மாதம் 9 கடைகளை மூடிவிட்டு 20 புதிய கடைகளை திறந்தது. அது சேசாக பெறப்பட்ட மாதத்திற்கான ஆய்வுகள் மற்றும் அவசரகால குழு நடவடிக்கைகள் குறித்த திணைக்களத்திற்கான புள்ளிவிவரங்களின்படி அவசரகால குழுக்கள் சுமார் 515 பறிமுதல் அறிக்கைகளை வெளியிட்டன மற்றும் 37 உரிமை மீறல்கள் குறிப்பிடப்பட்டன. அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 3372 புகார்கள் மற்றும் அறிக்கைகள் திணைக்களம் நிவர்த்தி செய்ததாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. கவர்னரேட்டுகளில் கேபிட்டல் கவர்னரேட் அதிக எண்ணிக்கையிலான அறிக்கைகளை பதிவு செய்துள்ளது. 1223 வாக்குகளுடன் 36.2% ஆகும். அதைத் தொடர்ந்து ஹவாய் 21.6%, 730 அறிக்கைகள், பர்வானியா 16%, 541 அறிக்கைகள், அகமதி 12.8%, 433 அறிக்கைகள், ஜஹ்ரா 233 அறிக்கைகள், இறுதியாக முபாரக் கபீர் கவர்னர் 212 அறிக்கைகள். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூலன் சார். நன்றி, வணக்கம்.